மகாபிரிவா தொடிகளே சனம் நடந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரச்சனைகள் வருது. பிரச்சனை இல்லாத மனிதன் அப்படின்னு தேடினோம்னா யாருமே கிடைக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், எனக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரியல, எப்படி போகிறதுன்னு தெரியல, நானாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன், எனக்கு தடைகள் இருந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு வேலை செய்யணும்னு போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு தடை எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிடுது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே மகா பெரியவா ஒரு அருமையான மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் 11 முறை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கு மேலே உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஆனால் மினிமமாக 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வர வர உங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை, ஆனால் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற சக்தி நமக்குள்ளார வந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக பிரச்சனையிலேருந்து விடுபட்டுற முடியும், இல்லை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற முடியும். இதுதான் உண்மை. அப்போது இதை நம்ம என்ன செய்யணும், குளிச்சுட்டு சொல்லணும். அது மட்டும்தாங்க இல்லை கண்டிஷன். நீங்கள் வேறு எதுவுமே பண்ணணும் இல்லை. குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மினிமம் 11 முறை நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? என்ன மந்திரம்னு பார்த்துடலாங்களா? ரொம்ப எளிமையான மந்திரம். அந்த மந்திரத்திலேயே நமக்குரிய சொல்யூஷன் இருக்குது. ஓம் ஹ்லீம் சர்வகாரிய சித்திம் ஹ்லீம் ஓம் ஃபட். ஓம் ஹ்லீம் சர்வகாரிய சித்திம் ஹ்லீம் ஓம் ஃபட். ஓம் ஹ்லீம் சர்வகாரிய சித்திம் ஹ்லீம் ஓம் ஃபட். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான மந்திரம் தான். இதிலே கொடுத்துட்டாரு சர்வகாரிய சித்திம் அப்படின்னு. அவ்வளோ அழகாக பெரியவா நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும். ஒரு 2-3 தடவை படித்தோம்னா மனப்பாடம் ஆகிடும். இதை நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்க ஒன்று பிரச்சனைகள் வராது, இல்லை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிவிடுவோம், வெற்றி பெற்றுருவோம். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும், இல்லை சைக்காலஜி பேஸ்டாக ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.